பஸ் டிரைவருக்கும் இவன் அந்த தாத்தா செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சிடும். அந்த பொண்ணு தான் இப்படி செஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிடும். உடனே அந்த சைக்கோ கொலைகாரன், இந்த கொலையை நான் ஏற்றுக்கிறேன், இந்த பணத்தை நான் எஸ்கேப் பண்ணி தூக்கிட்டு போகிறது ஏன் பொறுப்பு அப்படின்னோடனே, உனக்கு என்னையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பணம் கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு உடனே மனம் மாற்றுவார். பணம் எவ்வளோனாக்கா, எனக்கு 25,000 வேணும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு கேட்க, எங்கள்கிட்ட 2,500 தான் இருக்குன்னு சொல்ல, இப்படியாகவே இந்த கிளைமேக்ஸ் போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த தாத்தா செத்து போனார் இல்லையா, அவருடைய நெஞ்சு பகுதியில் சங்கு முத்திரை இருக்கும், அந்த பச்சை குத்தி இருக்கும். உடனே அந்த கண்டக்டரு, இது என் அப்பாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு, என் அப்பாவோட பணத்தை தரமாட்டேன்னு அந்த சைக்கோ கொலைகாரன்ட்ட சண்டை போட ஆரம்பிப்பார். அந்த அப்பாவுக்கு உண்டான காரியத்தை நான் தான் செய்வேன்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் தான் தகனம் பண்ணாரா, கடைசியில் பேசில் ஜோசப் அரக்கிருக்கனாக இருந்தவர் நல்ல விதமாக தான் அவர் கடைசியாக செயல்பட்டு இந்த வில்லன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றினாரா, வில்லனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாரா அப்படிங்கிறத எல்லாத்தையும் இப்படி ஒரு டார்க் ஹியூமர் காமெடியோடு சொல்லியிருக்கிற படம் தான் இந்த படம்.